Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். நம்முடைய தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆனா எல்லா பிரச்சனைக்கும் முடிவே இல்லை. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை உதித்து கொண்டே இருக்கிறது. ஒரே கவலையா, ஒரே சங்கட்டமா இருக்கு. ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளே, நிறைய நேரத்துல நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லையா? நம்முடைய போராட்டங்களுக்கு முடிவே இல்லையா? ரொம்ப கவலை, ரொம்ப கவலை, பயங்கரமான கவலையில அனுதினமா வாழ்றோம். பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாம் எடுங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. 34வது வசனம். ஓகே. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஏன்னா நாளைய தினத்துல என்ன சம்பவிக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. அனுதினமும் வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்கள், நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள். ஏன் நீ கவலைப்படுற? எதுக்காக கவலைப்படுறன்னா, நம்முடைய பிரச்சனையே என்ன? கவலையின் நோக்கமே என்ன? எதிர்காலம் என்னவாகுமோ? பிள்ளைகளின் வாழ்க்கை என்ன ஆகுமோ? பணம் வருமா வராதா? பிரச்சனை இப்படி இருக்கே, அதை எப்படி சரி செய்வது? பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பது? பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பது? எப்படி வீடு கட்டுவது என்று அநேக கவலைப்பட்டு வேதனைப்படுறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆமென். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஏன் கவலைப்படுறீங்க தெரியுமா? 31வது வசனம் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை சாப்பிடுறது, எதை குடிக்கிறது, ஸ்தோத்திரம், எதை உடுத்துறது, பிரச்சனையே என்ன சாப்பிடுறது, எப்படி ட்ரெஸ் பண்றது, ஆமென், எதை குடிக்கிறதுன்னு கவலை, எதிர்காலத்தை குறிச்சு கவலை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், சாப்பிடறதுக்காக நீ கவலைப்படாதே, உடுத்துறதுக்காக நீ கவலைப்படாதே, குடிக்கிறதுக்காக நீ கவலைப்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நல்ல பசியார ஆகாரத்தை கொடுக்கிற, உன்னுடைய மானத்தை மறைக்கிற, உன் தாகத்தை தீர்க்கிற ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார் உனக்காக. இந்த ஸ்தோத்திரம், புசிக்கிறதுன்னா என்ன? வேதனைப்படுறது, ஆகாரம் இல்லாம வேதனை, தேவைகள் சந்திக்கப்படாம வேதனைப்படுறது. வேதனைப்படாத, கவலைப்படாத. உனக்குள் இருக்கிற போராட்டங்கள் பெரியது என்று கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனாலும் கவலைப்படாத. ஆமென். உடுத்துறது, ஐயோ உடுத்தல்னா மானம் போயிடும், சொன்னதை செய்யலன்னா மானம் போயிடும், ஐயோ கவலைப்படாத. உன் கவலைகள் எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். உன் வேதனைகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்துல பறக்குதே, காகம், கழுகு, புறா, கொக்கு, ஆமென், இப்படி நிறைய பறக்குதே. அதை பார், அது விதைக்கல, அது ஸ்தோத்திரம் அறுக்கல, அது எதை குறித்தும் கவலைப்படல. அவைகளை பிழைப்பூட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஐயோ எப்படி பிழைக்கிறதுனே தெரியலன்னு கவலைப்படுறீங்களா?
வானத்தை அண்ணாந்து பாருங்க, எப்படியெல்லாம் அந்த பறவைகள் வாழ்கிறது என்று, குருவிகள் கிளிகள் வாழ்கிறது என்று, அவைகளுக்கு போஷித்து அவைகளுக்கு வீடுகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், அவைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஆண்டவர், அவைகளை பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் உங்களையும் பிழைப்பூட்டுவார். என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், கவலைப்படாத. எதிர்காலம் மேல பார்த்து ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு கவலைப்படாத, அதை குறிச்சு வேதனைப்படாத. வானத்தப்பா, அங்கே ஒருவர் உனக்காக உதவி செய்ய காத்திருக்கிறார். அவருக்கு பெயர் இயேசு, அவருக்கு பெயர் இயேசு. ஆமென். அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஸ்தோத்திரம். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். காட்டு புஷ்பங்களை பாருங்க, ரோஜா பூவை பாருங்க, லீலி மலர பாருங்க, செம்பருத்தி பூவை பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம், அருகம்புல்ல பாருங்க, மரங்களை பாருங்க, கொடிகளை பாருங்க, செடிகளை பாருங்கள். அது தன்னுடைய கலர்ல ரொம்ப அழகா இருக்கு. மஞ்சள் செடி மஞ்சளாக இருக்கிறது, பச்சை கலர்ல செடி பச்சையா இருக்கு. அவைகளை உடுத்தி இருக்கிற தேவன், அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் உங்களையும் போஷிப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எந்த புல்லும் கடைக்கு போனது கிடையாது. எந்த ஸ்தோத்திரம் பூவுக்கும் யாரும் பெயிண்ட் அடிக்கல. அவைகளுடைய அழகை தேவன் அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். அவைகளை படைத்தவர் உன்னையும் என்னையும் படைத்து வைத்திருக்கிறார். ஆமென். தென்னை மரம் ஒண்ணு கீழ இருந்து தண்ணியை கொண்டு போய் மேல வாயில தேங்காய் ஸ்தோத்திரம் ஓபன் பண்ணி ஊத்துல, ஆனாலும் அங்கே தண்ணீர் இழுக்க அதற்கு ஒரு எனர்ஜியை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்படியே என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உன்னை படைத்தவர் சரியாக நடத்துவார், உன்னை அழைத்தவர் சரியாக நடத்துவார், உன்னுடைய தேவன் உன்னை சரியாக நடத்துவார். எதை குறித்தும் கவலைப்படாத, எதை குறித்தும் கவலைப்படாத. அப்படின்னா என்னங்க செய்யணும் பாருங்க, 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்துல கிளையே பார்த்துட்டு வாழாதீங்க. ஐயோ பிரச்சனை பிரச்சனை, கவலை கவலை கவலை, இதை பார்த்து வாழாதீங்க. நம்மை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். முதலாவது தேவனை தேடுங்கள். உன் பிரச்சனையை கொண்டு போய் தேவன் கிட்ட சொல்லு. உன் கவலைகள் எல்லாம் அவர் மாற்றுவார். உன் போராட்டத்தை எல்லாம் அவர் மாற்றுவார். உன் பிரச்சனை எல்லாம் அவர் மாற்றுவார். ஆமென். ஆண்டவர், நீங்க கோடி கோடியா சம்பாரிச்சாலும் கவலை இருக்கும். ஒண்ணுமே இல்லாம குடிசை வீட்டுல இருக்கிறவனுக்கும் கவலை இருக்கும். ஸ்தோத்திரம். ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கும் கவலை இருக்கும், வியாதியில உள்ளவனுக்கும் கவலை இருக்கும். ஆனா இது எல்லாம் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவரே நான் எல்லாம் இருந்து கவலைப்படுறேன், ஒண்ணும் இல்லாம இருந்தும் கவலைப்படுறேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். என் பிரச்சனை எப்படி இருக்கு ஏசப்பா, என் பிரச்சனைய மாத்துங்க, என் போராட்டத்தை மாத்துங்க. போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் அமர்ந்து அனுதினமும் தேவனை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை அழைத்து பாருங்கள். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். ஆமென். Praise the Lord.